வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன். நிறைய பேர் ஆஃப் லேட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பேர் சொல்லணும்னு நான் விருப்பப்படல. நிறைய பேர் ஷேர் ட்ரேடிங்ல கேஷ் விட்டுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி எஃப்என்டோவில் ரீசெண்டாக ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் நிறைய லார்ஜ் கம்பெனிஸ், ஓகே, நான் கம்பெனி பேர் நான் குறிப்பிட விரும்பல, பெரிய லார்ஜ் கம்பெனிஸ் ஹோசூரில், சென்னையில், மறைமலை நகரில், அதே மாதிரி சேலத்தில், இது மாதிரி இடத்துல லார்ஜ் கம்பெனிஸ் ஒரு 1000-2000 எம்ப்ளாயிஸ், 1000-2000லாம் இல்லை, 10,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்க எல்லாமே எம்ப்ளாயிஸ் எல்லாமே குரூப்பாக சேர்ந்துட்டு ஷேர் ட்ரேடிங்கில் இறங்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹியூஜ் மணி போடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் 6 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம்ன்ற மாதிரி போட்டு, சமீபத்தில் ஒரு தகவல், அதாவது இவங்க எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ணி 10 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம் பணத்தை விட்டுறாங்க. அண்ட் விட்டது இல்லாத சூசைட் அட்டெம்ப்ட் போகிறாங்க. ஒன்று, சூசைட் அட்டெம்ப்ட்ன்றது பயங்கர வருத்தமான விஷயம், சரியா? ரெண்டாவது வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால், விட்ட காசை பிடிக்கிறதுக்கோசரம் மறுபடியும் வெளியிலேருந்து வட்டிக்கு வாங்கி உள்ளே போடுறாங்க. ஸோ இப்படி போடும் போது என்ன ஆகுன்னா, அவங்க மறுபடியும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு போகிறாங்க. அண்ட் இது லாஸ்ட் ஒரு 15-20 டேஸாக நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னொன்று சைடு இன்னொன்று இஷ்யூஸும் இருக்கு, அதுவும் நம்ம பேசலாம். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், எஃப்என்டோவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்ல நீங்க சொந்தமா யாராச்சும் ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்து நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னால், அது எவ்வளவு ரிஸ்க்ன்றது, ரிமோட்ல பைக் ஓட்டுற மாதிரி. உங்க நண்பர் பைக்ல உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு 80, 100, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. நீங்க போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி லெஃப்ட் திரும்ப, ரைட் திரும்ப, பிரேக் அடி, ரைட்? இது நடக்கிற சமாச்சாரமான்றது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும் சொன்னால் நீங்க ட்ரேட் பண்றதுல அர்த்தம் உண்டு. அண்ட் இதுல என்ன ஆகுதுன்னா, மோஸ்டா நான் ஒரு பேட்டர்ன் நான் பார்த்துருக்கிறேன். அந்த பேட்டர்ன் என்னதுன்னு சொன்னால், அவங்க மனசுல ஒரு வியூ வச்சுக்கிறாங்க, மார்க்கெட் இப்படிதான் போகுன்றது. அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுனாலும் இன்னமும் அதை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆப்ஷன்ல ஆவரேஜ் பண்றது எப்பயுமே அவாய்ட் பண்ணணும். பிரமிடிங் பண்ணலாம். பிரமிடிங் எப்படின்னு சொன்னால், இப்போ லெட்ஸ் சே நீங்க கால் வாங்கியிருக்கீங்க, இப்போ 21,000ல இருக்கு. 21,050 போகுதுன்னா நீங்க 21,000 இருக்கும் போது, இல்லை 21,025ல இருக்கும் போதும் நீங்க 2 லாட் வாங்குவீங்க. அது 50க்கு போகும்போது இன்னும் 2 லாட் வாங்குவீங்க. அது 60க்கு போகும்போது இன்னொரு 4 லாட் வாங்குவீங்க. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுதுன்னு சொன்னா இன்னொரு மேபி ஒரு 6-7 லாட் வாங்குவீங்க. இதுதான் பிரமிடிங்னு வாங்க. ஒரே டைம்ல அட் ஏ டைம் நீங்க 100 லாட் இல்லை 50 லாட் வாங்கக்கூடாது. ஸோ நீங்க பிரமிடிங் பண்ணிட்டு போறதுல அர்த்தம் உண்டு. பட் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு, நீங்க கால் வாங்கியிருக்கீங்க, மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு. கீழே விழுவும் போது ஷார்ப்பா கீழே விழுவுது. ஷார்ப்பா கீழே விழுவும் போது உங்களோட ஆப்ஷன் பிரைசிங்ஸ் அடி வாங்கும். அப்ப நீங்க ஒரு சப்போர்ட் ஜோன், நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரையில, இல்ல ஃபிபனாச்சி வரையில, இல்ல ஏதோ ஒரு பேட்டர்ன்ஸ் நீங்க போடாத வச்சிருக்கீங்க. கீழே உழுவுல நீங்க ஆவரேஜிங் பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆவரேஜிங் பண்ணா பிரைஸ் எனக்கு கம்மியாயிடுது. பட் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜ்ல லார்ஜ் குவான்டிட்டி கையில வச்சிருக்கீங்க. அப்போ ட்ராப் தான் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, கையில ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் 8, 9, 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க ஃபுல் பொசிஷன் இந்த ஒரு ஸ்டாக்லயே எடுத்துறீங்க, இல்ல ஒரு ஆப்ஷன்லயே நீங்க எடுத்துறீங்க, விச் இஸ் சூசைடல். எப்படின்னு சொன்னால், ஒரு மலைப்பகுதியில ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பைக் ஓட்டுறதுக்கு சமம், ரைட்? இது ஷுவரா நீங்க விடுறதுக்கான வழி ஒண்ணு. ரெண்டாவது வெஞ்சன் ட்ரேட்ஸ்ன்னு வாங்க. வெஞ்சன் ட்ரேட்ஸ்னா, அவனை விட்டதை நான் பிடிக்கிறேன் பாரு, எனக்கு வியூ கரெக்ட், சரியா? என்ன ஆகும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நிறைய இடத்துல நான் கண்ணால் நான் பார்த்திருக்க விஷயம், ஒரு கால் வாங்கியிருப்பாங்க, மார்க்கெட் மேல போற மாதிரி போயிட்டு அங்கிருந்து ரிவர்ஸ் கீழே வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஆவரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 லேக் இல்ல 80,000 இல்ல 30,000, 50,000 இருக்கும் போதும் இவங்க பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க பயத்துல. அட்லீஸ்ட் இந்த 50,000 காப்பாத்தலாமே. ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுல இருந்து அது கரெக்டா ரிவர்ஸ் ஆகி மேல ஹோல்ட் பண்ணியிருந்தா அவங்க ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம், சரியா?
ஸோ அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு நான் சொன்ன மாதிரி அது வந்துருச்சு, அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணுவாங்க, இதே தப்பு பண்ணுவாங்க. அவங்க பண்ற தப்பு என்னன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போடல. எப்பயுமே வந்து ட்ரேடிங்ல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து புத்திசாலித்தனம். ஸ்டாப் லாஸ் போடும் போதும் உங்களோட லாஸ் வந்து மினிமமா இருக்கும். இப்போ 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால் மேபி ஒரு ஒரு 5% இல்லை 6% 7%ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் போடலாம். 5%ல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு அசியூமிங், இதே தப்பு. அசியூமிங் நீங்க ஃபுல் 10 லட்ச ரூபா நீங்க ஒரு ட்ரேட்ல போட்டிருந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா 50,000 ரூபா லாஸ். அப்ப 20 ட்ரேடு வந்து 20 தடவை நீங்க வந்து தப்பு பண்ணாலும் உங்களோட கேபிட்டல் இருக்கும். மார்க்கெட்ல மறுபடி போய் ட்ரேட் பண்றது சாதாரணமா இது வந்து மெத்தடா இருக்கக்கூடாது. அன்டில் அன்லஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஆகாத வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ட்ரேடு, சரியா, மறுபடியும் நான் சொல்றேன், உங்களோட ட்ரேடு வந்து 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால் உங்களோட கேபிட்டல், மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் ஷுட் நாட் பி பியாண்ட் 60, 70, 80,000. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் சப்போஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க பண்றானாலும் இந்த 80,000க்குள்ள தான் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு நியூ கமர் சொன்னால் மேக்சிமம் நீங்க வந்து ப்ராஃபிட் நீங்க வந்து 5%, 6% நீங்க டார்கெட் பண்ணுங்க. இல்ல அதுக்கு மேல போகுதுன்னு சொன்னால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு போகலாம். நீங்க 100 ரூபாயில வாங்குறீங்க, 110 ரூபா போகுதுன்னா நீங்க 105 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுங்க. அது 120 போகும்போது 115ல ஸ்டாப் லாஸ் போடுங்க. அப்படியே மூவ் பண்ணிட்டு போகுது. இதுதான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். நான் மனசுல வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னால் சத்தியமா முடியாது. திடீர்னு போயிட்டு உழுவும் போது என்ன ஸ்பீட்ல உழுவுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து புத்திசாலித்தனம். ஒன்று. ரெண்டாவது, நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடுறதுன்றது என்னதுன்னு சொன்னால் எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிறது, அதாவது தெரியாத போய் இடிச்சுக்கிறது. சரியா? இப்ப செவுரு எதிர்த்தாப்புல இருக்கு, செவுரு எதிர்த்தாப்புல இருக்குன்னா நீங்க போறீங்க, வேகமா ஓடி போறீங்கன்னா இடிச்சுக்கிற மாதிரி. நான் மனசுல வச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ட்ரிகர் பண்றேன்றது எப்படின்னா, நீங்களா போய் செவுத்துல இடிச்சுக்கிறது, நீங்களா போய் செவுத்துல இடிச்சுக்கிறதுக்கு வந்து தைரியம் இருக்காது. சரியா? ஸ்டாப் லாஸ் மனசுல வச்சுட்டு இருக்கா, நான் போடுறேன்னு சொன்னால் இதோ அடுத்தது இதோ இங்க பாரு ரிவர்ஸ் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது, இது மாதிரி ஒரு எண்ணத்துல போய் மாட்டிப்பாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி ஒரு எண்ணத்துல பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லி இருக்கிறேன். லாஸ் ஆனால் பரவாயில்ல, மறுபடி இன்னைக்கு வந்து எனக்கு ட்ரேட் முடியலன்னு சொன்னால் இன்னைக்கு மூடி வச்சிடுங்க. நாளைக்கு மறுபடியும் வந்து ட்ரேட் பண்ணுங்க. இன்று போய் நாளை வா, இதுதான் கதை. இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் சரியில்லை, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன், இன்னைக்கான அனாலிசிஸ் நான் பண்ண முடியல, ஸோ தப்பாயிடுச்சுன்னா அந்த தப்பை வந்து வெஞ்சன் ட்ரேட்ஸ்ல நீங்க வந்து உள்ள போகாதீங்க, நிப்பாட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. இல்ல எனக்கு வந்து அடுத்த ட்ரேடும் எனக்கு லாஸ்ல வருதுன்னா மொத்தமா நிப்பாட்டுங்க. ஒரு நாள் நிப்பாட்டிட்டு நீங்க என்ன ட்ரேட் பண்ணீங்க, எங்க என்டர் பண்ணீங்க, ஏன் ஸ்டாப் லாஸ் போடல, ஏன் ரிவர்சல் ஆச்சுன்றது நீங்க அனலைஸ் பண்ணும் போதும் டெஃபினட்டா இது மாதிரி ஒரு தவறு வராது. ஒண்ணு. அடுத்த நாள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் மறுபடியும் நான் சொல்றேன், என் ஆபீஸ்ல வந்தவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும், எப்ப வேணாலும் எவ்வளவு ட்ரேட் வேணாலும் கிடைக்கும். நீங்க வரீங்களா, அடுத்த அரை மணி நேரத்துல எனக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேட் எடுத்து கொடுன்னு சொன்னால் கட்டாயம் எடுத்து கொடுக்க முடியும். அது வந்து கேஷ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, F&O மார்க்கெட்டா இருந்தாலும் சரி எடுக்க முடியும். F&Oல மார்க்கெட் சரியில்லைன்னு சொன்னால் ப்ராபப்ளி சின்ன மார்ஜினா இருக்கும், பட் டெஃபினட்டா எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட் இது வந்து ஐடியா வந்து என்னதுன்னு சொன்னால், மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, ஆனா நீங்க இருக்கிறாங்களான்றது முக்கியம். உங்களோட நாலேஜோ இன்ஃபர்மேஷனோ இல்ல ட்ரேடிங் ஸ்கில்லோ எதுவும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் ஆகாது. ஏன்னு சொன்னால் கேபிட்டல் இருக்கணும். மெயினா வந்து ஹோல் ட்ரேடிங்க்கு வந்து கேபிட்டல் இருக்கணும். உங்களோட ஐடியா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? வார்த்தைகள் நிறைய வருது, அந்த மனசுக்குள்ள இருக்க ஆதங்கம் நிறைய இருக்கு, எங்கேயோ வார்த்தை கொட்டிடுவோமோன்றது அந்த பயம் இருக்கு. நிறைய பேரை வந்து நான் ஆஃப்லேட் நான் சந்திச்சிட்டு இருக்கேன். சூசைடல் மைண்ட் செட்டோட நிறைய பேர் இருக்கிறாங்க. விட்ட கேஷை எப்படியாச்சும் நம்ம வந்து சம்பாரிச்சிக்க முடியும் இல்லைன்னு நான் சொல்ல, ப்ராபப்ளி ட்ரேடிங்ல செட் ஆகலாட்டினாலும் வேற மீன்ஸ்ல வந்து பண்ண முடியும். நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நம்பி இருக்கிறவங்களோட நிலை நினைச்சு பாருங்க. சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது கேட்டகரி, நிறைய பேர் வந்து வெளியில வந்து MLM, சரியா, MLMல வந்து நான் ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறேன், மாசம் வந்து 15% கொடுக்குறேன், இல்ல துபாயில வந்து எண்ணெய் கிணறு வச்சிருக்கிறேன், இல்ல ஆப்பிரிக்கால வந்து வைரம் வச்சிருக்கிறேன், இல்ல கிரிப்டோ கரன்சி பத்தி பேசுறாங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி பேசுறாங்க, எல்லா விதமான MLMs, ரைட்? அந்த MLMஸ்ல வந்து ரெண்டே 2 விஷயம் தான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம்.
ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது வந்து நீங்க கண்ணால பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து சொல்லுவாங்க எங்களுது இது மாதிரி பிசினஸ் அது மாதிரி பிசினஸ், அதுக்கான ப்ரூஃப் கேளுங்க. இப்போ ட்ரேடிங் பண்றாங்கன்னா ட்ரேடிங் இடத்த காட்டுங்கன்னு சொல்லி இது பண்ணுங்க. ஆஸ்க் देम ஃபார் தி ப்ரூஃப், ரைட்? ப்ரூஃப் வந்து காட்டுறாங்க இல்லைன்றதுல நீங்க வந்து ஆன்லைன்ல போறதோட நேரடியா போய் பார்க்கறது வந்து புத்திசாலித்தனம். சென்னையை விடுங்க, தமிழ்நாட்டில் மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 300-400 MLMs ஓடிட்டு இருக்கு அட் எனி கிவன் டைம், ரைட்? பல விதமான MLMs ஓடிட்டு இருக்கு. அதுல பல லட்சம் விட்டவங்க இருக்கிறாங்க, லட்சத்தோட கோடி விட்டவங்க இருக்கிறாங்க. இதுல சிபி ரிஜிஸ்டர்டு இல்ல நான் வந்து இந்த ரிஜிஸ்டர்ட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஐஎஃப்எஸ், ரைட்? ஐஎஃப்எஸ்ன்றது ஒரு கம்பெனி இருந்துச்சு, 40,000 கோடி வந்து காணாம போயிடுச்சு. ஆக்டர் மாதவன் வந்து அவங்களோட இன்னொன்று கம்பெனி பிராண்டுக்கு வந்து ஆடு கொடுத்தாரு. மினிஸ்டர்ஸ், தமிழ்நாடோட சிட்டிங் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ஐஎஃப்எஸோட இனாகுரேஷனுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு தமிழ்ல இருக்கிற பிரபலமான ஷேர் மார்க்கெட்டுக்கான மேக்சின் ஐஎஃப்எஸோட சேர்மேன் டைரக்டரை வந்து நிறைய தடவை வந்து இன்டர்வியூ போட்டிருக்காங்க. பட் 40,000 ரூபாய் எடுத்துட்டு போனப்ப 40,000 கோடி, ரைட்? அன்அஃபிஷியல் அமௌண்ட் இதுதான். அஃபிஷியல் அமௌண்ட் என்னதுன்றது தெரியாது. இதில் சூசைட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு 4-5 கேஸ் இருக்கு. ஹைகோர்ட்டும் வந்து இவங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 6லேருந்து 8-10 மாசம் ஆயிடுச்சு, ரைட்? என்ன ரிசல்ட், ரைட்? அவர் சிபி ரிஜிஸ்டர்ட். சிபி வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பணமும் கொடுக்கல. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தீங்க லீகலா அஃபிஷியலா, நீங்க வந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் சரியா, அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து நீங்க டைரக்டா ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் மேபி நீங்க வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்க கேஷா கொடுத்திருந்தா இல்ல மீடியேட்டர் பர்சன், ரைட்? நடுப்புற ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து அந்த கம்பெனி சார்பில் அவர் பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவர் வந்து அவங்களுக்கு கேஷா கொடுப்பாங்க. அப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இந்த நபர் மேலதான் கொடுத்தாகணும். அண்ட் அந்த நபர் வந்து ஈஸியா வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ நீங்க லீகலாவும் வந்து மாட்டிக்கிறீங்க. இது மாதிரி என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்க உங்க கேஷ் மட்டும் போடுறது இல்லை, ரைட்? உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாத்தோட கேஷும் நீங்க வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வாங்கி போடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நீங்க வெளியில முகம் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. தப்பு எவனோ ஒருத்தன் பண்ணான், ஆனால் உங்க மூலமா ஃபண்டு போனனால உங்க மேல வந்து ப்ரெஷர் இருக்கு. இதே மாதிரிதான் வந்து வெள்ளூர்ல வந்து ஒருத்தர் சூசைட் பண்ணார். ஐஎஃப்எஸ்ட வந்து 8 crores வந்து கொடுத்துருக்கிறாரு. அவரோட கேஷ் இல்லாத ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அது மாதிரி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவர் மேல வந்து ப்ரெஷர் போடுறாங்க. என்ன பண்ண முடியும், சரியா? ஆஃப் லேட் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி நடக்கும் போதும் உங்களோட கெதி என்ன ஆகுது? ஸோ எங்கேயாச்சும் எம்எல்எம் ஏதாச்சும் நீங்க பண்றது தவறு. கிரிப்டோ ஆகட்டும், ஃபாரெக்ஸ் ட்ரேட் ஆகட்டும், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் இதெல்லாம் சொன்னால் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, நாளைக்கு இந்த நபர் காணாம போனால் எங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? பதில் இருக்கா? கிரிப்டோ கரன்சி உங்க பேர்லயே நீங்க பண்ணுங்க, ஓவர் நைட் ஒபாமா ஆயிடலான்றது பேசிட்டு இருக்காங்க. சரி, சப்போஸ் நான் வந்து ஒரு விளையாட்டுக்கு நம்ம சொல்லலாம், ஒரு $1000 நான் போடுறேன், ஒரு 83,000 ரூபாய். நாளைக்கு அந்த 83,000 ரூபாய் வந்து காணாம போயிடுச்சு. ட்ரேடிங்ல லாஸ் ஆகுதுன்றது அது அப்படிதான் லாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஃபேக் நம்பர் தான். ஸோ உங்களோட ட்ரேடிங் என்ன போட்டாலும் இனிஷியலா, ரைட், சின்ன சின்ன அமௌண்ட்லாம் வந்து ப்ராஃபிட் வரும், பே அவுட் கொடுத்தா பே அவுட் ஆகும், உங்க அக்கௌண்ட்டுக்கும் வரும். பட் திடீர்னு பெரிய அமௌண்ட் நீங்க போட்டு பண்ணும் போதும் மொத்தமா சுவாகா. அப்ப நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? தமிழ்நாடு போலீஸ்ல பண்ண முடியாது, சைபர் கிரைம்ல பண்ண முடியாது. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவரோட நம்பர்ஸ் இருக்காது, ஆக்சஸ் இருக்காது. இப்போ நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஸோ எப்பயுமே வந்து என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி எக்ஸிட் பாலிசி தெரிஞ்சிருக்கணும். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, இது மாதிரி பணம் எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அன்அஃபிஷியலா எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் கேளுங்க, இது லீகலா? லீகல் இல்லைன்னா வித்தின் இந்தியாவா? அடுத்தது வந்து சப்போஸ் என் பணம் போயிடுச்சுனால் யார்கிட்ட அப்ரோச் பண்ணும்? இதை 3க்கும் வந்து பதில் இருந்துச்சுன்னா ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்பயுமே என்ட்ரி பண்ணும் போதே எக்ஸிட் பாலிசி இருக்கணும். அது லாஸ்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் லாஸ்ல வந்து எக்ஸிட் பண்ணும், 5%, 10%, 15%, ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து எக்ஸிட் போடுங்க.
அது வந்து உங்களோட ஃபுல் கேபிட்டல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ரீசெண்டாக தீபாவளியில் போனஸ் வாங்கின கேஷ் எல்லாம் லாஸ் பண்ணதாக ரீசெண்டாக ஒரு செய்தி. ஆல்மோஸ்ட் 8-10 லட்ச ரூபா ஒரு 8லேருந்து 10 பேர் வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க சூசைட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த 2 விஷயமே ஞாபகம் வச்சுங்க. தயவு செஞ்சு ஷேர் ட்ரேடிங் பண்ணும் போதும் இல்லை இன் பர்டிகுலர் F&O ட்ரேடிங் பண்ணும் போதும் ரிஸ்க் வேணாம். ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுங்க. 2வது MLM பேஸ்டு எந்த வேணா இருக்கட்டும், இந்த 15% 20% ரிட்டர்ன் பண்ணுற கம்பெனிஸ் நீங்கள் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நம்பாதீங்க. 3வது டிப்ஸ் கொடுக்குறேன்றது அது ஆன்லைன் டிப்ஸு எது வேணா இருக்கட்டும், மோஸ்ட்டாக இந்தோர்லேருந்து வரும். இப்போ ஆஃப்லைட் பெங்களூர்லேருந்து நிறையா வந்துட்டுருக்கு. அது மாதிரி கால்ஸ் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் இது பண்ணுறீங்கனாலும் லார்ஜ் அமௌண்ட் பண்ணாதீங்க. என்ன லாஸ் ஆச்சுனால் ஏன் லைஃப் ஸ்டைலில் பாதிப்பு வராதோ அந்த பாதிப்பு அது வரைக்கும் வேணா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பட் லார்ஜ் அமௌண்ட் எப்பயுமே வந்து பண்ணாதீங்க. இனிஷியலாக நல்ல ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் வந்து லார்ஜ் அமௌண்ட் பண்ணாதீங்க. அன்டில் அன்லஸ் யூ ஹேவ் கண்ட்ரோல். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.